வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது எங்களுடைய இந்த வலையொலியிலிருந்து பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற ஒரு வலையொலியை ஆரம்பித்திருக்கின்றேன். அதன் இணைப்பு பகுதியை இந்த காணொலியின் கீழ்ப்பகுதியில் கொடுத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாகவே ஒரு சில நாட்களாக இதை குறித்த செய்தியை நான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை ஆரம்பித்த பொழுது நான் யாரிடமும் இதை பகிர்ந்தளியுங்கள் என்று சொன்னது கிடையாது. ஆனால் தமிழ் சார்ந்த மக்கள் எனக்கு கொடுத்த அந்த ஒரு முன்னுரிமை, பலர் என்னை பகிர்ந்தளித்து உங்களுடைய வலையொலியாக என்னுடைய வலையொலியை மாற்றிக்கொண்டீர்கள். தற்பொழுது முதலாக நான் உங்களிடம் தொடர்ச்சியாகவே கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற அந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் என்று. காரணம், இந்த வலையொலிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை குறித்து நான் பல தடவை சொல்லிவிட்டேன். மீண்டும் மீண்டும் அதை சொல்லுவது நாகரிகம் இல்லை. எனவே பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் நான் தொடர்ச்சியாக உங்களோடு நான் என்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு அது களம் அமைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை குறித்து ஒவ்வொரு வலையொலிகளுமே மிக மிக பிரதானமான பல செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன. நானும் குறிப்பிட்ட சில காணொலிகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி சில தகவல்களை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றேன். தற்பொழுது இன்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்றுதான் என்னால் கணிக்க முடிகின்றது. ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பித்த மறுநிமிடமே அதற்கான ஒரு அரசியல் களத்தை எடுக்க தொடங்கிவிட்டார் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற கருத்துகள் பதிவானது. உடனடியாக அவர் ஒரு கருத்தை வெளியிட்டார். நான் ஒரு டீல் வைத்திருக்கிறேன் ரணில் விக்ரமசிங்கையோடு. அந்த டீல் முடிவு பெற்றுவிட்டால் அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை எட்ட வேண்டிய ஒரு களத்தை நான் எடுப்பேன். அதற்கான ஒரு கடிதம் தயாரித்திருக்கின்றேன். அந்த கடிதத்தை உங்கள் முன்னால் வெளியிடுகிறேன். நீங்கள் அதை பார்த்துவிட்டு அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று தெரியாது. சஜித் பிரேமதாசா அவர்களோடு ஒரு மேடையிலே வைத்தியர் அவர்கள் ஏறினார். சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து வைத்தார். இவைகள் அனைத்துமே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருந்தன. இந்த சூழலில் பொது வேட்பாளர் என்று தமிழில் இருந்து ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவடைய தொடங்கியவுடன் பொது வேட்பாளராக அரியநேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டதும் அவருக்கு சங்கு சின்னம் கொடுக்கப்பட்டதும் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. உடனடியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு மேடையில் ஏறிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு 2 நாட்கள் கழித்தவுடன் என்னுடைய வாக்கு பொது வேட்பாளருக்குத்தான் என்று அவர் அழுத்தமாகவே பதிவிட்டார். அதன் பின்பு அவர் எந்த இடத்திலும் மாறவில்லை. இன்று கூட அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கில் என்னுடைய முதல் வாக்கு நான் குறிப்பிட்டது போல சங்கு சின்னத்திற்கு தான் நான் வாக்களிப்பேன், என்னுடைய 2வது வாக்கு அனுராவுக்குத்தான் வாக்களிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனுரா அவர்களுக்கு வாக்களித்து அவர்தான் வெற்றி பெறுவதற்கான ஒரு களத்தை அமைகின்றது. அப்படி அவர் வெற்றி பெறுகின்ற பொழுது அவர் தாக்கப்படுவதற்கான ஒரு சூழலும் அமையும். அனுரா வெற்றி பெறுகின்ற பொழுது அமெரிக்காவோ இந்தியாவோ என்னை அழித்து விடலாம் என்கின்ற ஒரு கருத்தை வைத்தியர் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் அமெரிக்காவும் இந்தியாவும் வைத்தியரை தேடிக்கொண்டு இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை வைத்தியர் உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். இப்பொழுது வைத்தியருடைய முதல் ஓட்டு அரியநேந்திரன் அவர்களுக்கும் 2வது வாக்கு அனுரா அவர்களுக்கும் என்று பதிவாகியிருக்கிறது. இதை மக்களுக்கும் எடுத்து வைத்திருக்கின்றார். அதுபோல என்னுடைய துரோகிகள் என்று ஒரு பட்டியலை போட்டிருக்கின்றார். அந்த பட்டியலை குறித்த செய்திகளையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதுபோல அவருடைய அரசியலுடைய நிலைத்தன்மை என்ன என்கின்ற கேள்விக்கு அவரே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். என்னுடைய அரசியல் தமிழ் சார்ந்த அரசியல், நான் தமிழரை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல். நான் தலைவரோடு அமர்ந்திருந்தேன், ஆமைக்கறி சாப்பிட்டேன், அவர் என்னோடு இப்படி கதைத்தார் அப்படி கதைத்தார் என்கின்ற கதைகளை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு நான் விரும்பவில்லை. கடவுளை பார்த்தேன் என்று சொன்னால் பார்த்தேன் என்று நான் சொல்லிவிட்டு போகிறேன். என்னுடைய தந்தை ஒரு முறை கடவுளை சந்திப்பதற்கு என்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு முயற்சி எடுத்தார். அது கூடாமல் போய்விட்டது. இப்பொழுதும் நான் ஒன்றுதான் உங்கள் முன்னால் வைக்க இருக்கின்றேன். நான் ஆவலோடு எதிர்பார்ப்பது அந்த கடவுளை சந்திப்பதும் என்னுடைய தந்தையும் சந்திப்பதும் தான் முதன்மையானது என்று நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். இதிலிருந்து உங்கள் அனைவருக்குமே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியும் என்று வைத்தியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் அவர் கடவுள் என்று குறிப்பிடுவது
தேசிய தலைவர் அவரைத்தான் அவர் கடவுள் என்று குறிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. காரணம், தேசிய தலைவரை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பப்பட்டேன், அதற்கான சூழல் அமையவில்லை என்பதைத்தான் அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். ஆமைக்கறி சாப்பிட்டார்கள் அல்லது தமிழர்களுடைய பணத்தை வைத்து தங்களை வளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்தது. எங்களுடைய தமிழர்கள் வெளிநாடுகளில் எவ்வளவு சிரமப்பட்டு பணங்களை சேகரிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த பணங்களில் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்பதை விட இந்த மண்ணும் மக்களும் மீட்சி பெற வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு அரசியல் தலைமை வந்துவிடாதா என்று அவர்கள் பணங்களை வாரி நிதிகளாக கொடுக்கிறார்கள். அந்த நிதிகளில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர்தான் சீமான் அவர்கள். அவரை போல எல்லாம் நான் என்னை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. நான் உழைத்து எனக்கு என்னுடைய உழைப்பில் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து நான் தமிழ் சார்ந்த விடயத்திற்குள் நான் பயணிக்க இருக்கின்றேன். நான் எனக்காக ஒரு கோட்டையை கட்டி இருக்கின்றேன். அந்த கோட்டைக்குள் இப்பொழுது வந்திருக்கக்கூடியவர்கள் வாழ்த்து பெற்றவர்கள், வராமல் என்னை விமர்சித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் என்னை புரிந்து அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்தால் நான் அவர்களை இருகரம் நீட்டி வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற கருத்தை அர்ஜுனா அவர்கள், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். இந்த கருத்துகள் அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது அர்ஜுனா அவர்கள் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரா என்கின்ற கேள்விதான் வருகின்றது. காரணம், ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, கடைசியாக அனுரா என்று வந்து நிற்கின்றார். ஆனால் பொது வேட்பாளருக்கு வாக்கு என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார். அதுபோல நான் தமிழன் என்கின்ற அடையாளத்தில் அவர் அழுத்தமாகவே பதிவுகளை வைத்துக் கொண்டு இருக்கின்றார். நான் தமிழன், தமிழ் சார்ந்த அரசியலை மையப்படுத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றேன். யாரிடமும் நான் காசு வாங்கி என்னை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எனக்கு இல்லவே இல்லை என்று அவர் சீமான் அவர்களை மையப்படுத்தி மிக காட்டமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார். இந்த சூழலில் இலங்கை அரசியல் களத்தில் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வைத்தியர் அவர்களுடைய நிலைப்பாட்டை என்னவென்று பார்க்கிறார்கள் என்கின்ற பொழுது ஒரு சில நண்பர்கள் சில கருத்துக்களை நமக்கு பதிவிட்டிருந்தார்கள். குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் இருந்தெல்லாம் கருத்துகள் பதிவாகி இருந்தது. அந்த கருத்துகளில் நீங்கள் வைத்தியருடைய நிலைப்பாடுகளை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக இருந்தால் கூட வைத்தியர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் என்ன ஒரு பின்தங்கிய ஒரு வார்த்தைகள் இருக்கிறது, நீங்களே அதை உன்னிப்பாக கவனியுங்கள். எங்களுடைய மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணங்களை யாரோ ஒருவனுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள், எங்கள் மக்களுக்கான ஒரு விடியலை இவர்கள் கொண்டு வருவார்கள் என்று. ஆனால் அவர்கள் ஆடம்பர கார்களில் செல்கின்றார்கள். எங்களை குறித்து அவர்கள் எங்காவது பேசியிருக்கிறார்களா என்றால் இல்லை. நீங்கள் பாருங்கள், 2009 இறுதிக்கட்ட போர் நடைபெற்றது. அந்த போரை மையப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டவர்கள் இன்று பெரிய ஒரு பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஆனாலும் எங்கள் மக்கள் இன்னும் எங்களுக்கான விடிவை அவர்கள் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எங்களுக்காக எங்கே பேசினார்கள் என்ற கேள்வியை நீங்கள் இந்த 15 வருடத்தில் எடுத்து வைத்தால் மேடைகளில் மட்டும்தான் பேசி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை ஒரு சில நண்பர்கள் நமக்கு கருத்துகளாக பதிவிட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய வைத்தியருக்கு ஆதரவான நிலைப்பாடும் வைத்தியருக்கு எதிரான நிலைப்பாடும் வைத்தியர் ஒரு குழப்பவாதி என்கின்ற நிலைப்பாடும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் வைத்தியர் சில நேரங்களில் வைக்கக்கூடிய கருத்துகள் ஆழமானவைகளாகவே இருக்கிறது என்பதும் புறந்தள்ள முடியாத ஒன்று. ஒரு மர்மமான மனிதராகவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார். இந்த இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் வைத்தியர் அவர்களை மையப்படுத்திய செய்திகளுக்கான ஒரு தெளிவான முடிவுரையோ அல்லது தெளிவான ஒரு கருத்தோ நமக்கு தெரியும் என்பதுதான் நிஜம். மேலும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.